உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான செவ்வாய் பெயர்ச்சி. என்னென்னா, அவர் தனுசுலேருந்து மகரத்துக்கு உச்சம் பெற போகிறார். ஸோ அற்புதமான இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் 4 ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்க போகுது. இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, பிப்ரவரி 4ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி 2024 வரைக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி மகத்துவமான செவ்வாய் பயிற்சி. உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அற்புதமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த அற்புதமான செவ்வாய் பயிற்சியில் என்னென்ன நீங்கள் காஷனாக இருக்கணும், காஷனாக இருக்கணும்னா எப்படி ஓவர் கம் பண்ணணும், நல்லா இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி மிகவும் மிகவும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பெயர்ச்சி. நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது, கொஞ்சமாக விஷயங்கள் நல்லா இல்லை. ஆனால் அந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லாட்டி பெரிய பெரிய மைனஸ் த்ரூ அவுட் லைஃப் டைம் எடுத்துகிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, உங்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம். பொதுவாக 6ஆம் வீடுன்றது ருண ரோக சத்ரு ஸ்தானம். செவ்வாய்ன்றது அதுக்கே அதிபதி வேற. அவர் அங்கே எக்ஸ்ட்ராடினரி பவராகிறார். அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 9ஆம் வீட்டு அதிபதியும். ஸோ இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்களால் உங்களுக்கும் உங்கள் தாய் தந்தையருக்கும் ரொம்ப 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 ப்ளஸ். அவங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே பன்மடங்காக பெருக்கி கொடுக்கும். நீங்கள் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒன்றும் ஒரு வீட்டு வாடகை வீட்டுக்கு இப்போ போனால் கூட ஒரு திருப்தியான ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்க. குதூகலமான ஒரு அமைப்பு இருக்கும். அது எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி வளர்ச்சியும் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் சொல்ல சொல்ல சந்தோஷம். எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். பேச்சில் ரொம்ப கவனத்தோடு இருங்க. ஏன் அப்படின்னா, இப்போது நீங்கள் ரொம்ப அப்படியே என்னென்னமோ கடகடான்னு பேசிடுவீங்க. அந்த பேச்சினால் நிறைய பிரச்சனை யாரோட வருன்றதுலாம் இதில் பாயிண்ட். என்னென்னா, உங்கள் குடும்பத்தோடன்றது முக்கியமாக இன்லாஸோட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பெண்மகளாக இருந்தாலும் சரி, ஆண்மகனாக இருந்தாலும் சரி, 2 உறவோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸோட. 2வதுன்றது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நீங்கள் எதையோ பேச போய் எதையோ புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எதை பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத யோசிக்கணுன்றது மட்டும் இல்லாமல் பேச்சை குறைச்சிக்கோங்க சிம்மராசி அன்பர்களே. இருந்தாலும் அவ்வளோ ஏன் பயம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசி அதிபதி அங்கே சூரியன் இல்லையா, அவரும் அங்கே தான் இருக்கார் இப்போது. அப்போ அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஆனாலும் இந்த செவ்வாய் தன்னுடைய வேலையை காமிச்சிடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக போயிடும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நான் ஒன்றுமே பேசலை, இதைத்தான் பேசினேன், இது என்ன இவ்வளோ தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் இதனுடைய ஹெட்டிங்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அல்லது இப்போ நிச்சயமாகவே கல்யாணம் ஆக போகுதுன்றவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இன்லாஸோட பேசும்போது தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை டோட்டலி நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது சிம்மராசி அன்பர்களே. ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், யூகங்கள் வேண்டாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். இங்கே கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நமக்கு தெரியாதா, நம்மளால் முடியாதா, ஏன்னா அதெல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போது மற்ற கிரக நிலைகளும் பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 2ல் கேது,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் சனி, 8ல் ராகு, இதெல்லாமும் கன்சிடர் பண்ணி சொல்லும்பொழுது செவ்வாய் வேற 6லன்னு சொல்லும்போது நீங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தாறுமாறாக ஆயிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பேச்சில் கவனம், குடும்ப பிரச்சனையில் கவனம், வேலை செய்யும் இடத்தில் கவனம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பெண்டிங் ஒர்க் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்டிங் ஒர்க்கை ரொம்பவே சுட்டி காட்டிடுவாங்க. அல்லது நீங்கள் வச்ச அந்த பெண்டிங் ஒர்க் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்ட் இல்லாமல் தோணி இருக்கும், அல்லது மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கே ஒரு பெரிய மைனஸ் வர மாதிரி ஏற்பாடாயிருக்கும். உங்களுடைய சிறு அசால்ட் அவங்களுக்கு பெரும் லாஸை கொடுத்ததுனால அதுக்கு நீங்கள் காரணக்கர்த்தாவாக ஆயிடுவீங்க. ஸோ இந்த காலகட்டம், ஏன்னா இதனால் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை லீவ் எடுத்து சும்மா இருக்கிறதுக்கு, இட் இஸ் 40 days ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த இடத்துல இப்போ நீங்கள் காஷன். எந்த இடத்துல காஷன் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பதட்டம் வேண்டாம், நல்லா முடிச்சிட்டிங்களா, இதெல்லாம் முக்கியமாக முடிச்சிட்டிங்களா அப்படின்னும், ஏதாவது முடிக்கலை அப்படின்னா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்கிட்ட நீங்கள் சொல்லி அது முடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா, சார் இந்த இடம் எனக்கு பெண்டிங் ஒர்க் இருக்குது, முடியலை, நீங்கள் கொஞ்சம் முடிச்சிடுறீங்களா, அல்லது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைம் இல்லை, நான் இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வேறு எதை முடிக்கட்டுமா அப்படின்னு தெளிவுபடுத்துவீங்க. லைஃப் பார்ட்னரோட ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்லாஸோட வர்றதுனால இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஸோ இன்லாஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் பேச்சை ரொம்ப 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 குறைச்சிட்டு ஸ்மைலி பொம்மையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது எடுத்தாலும் ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். என்னடா சிரிச்சிட்டே இருக்கா, ஆமாம்மா அவள் அப்படித்தான், அவங்க அப்படித்தாம்மா அப்படின்னு, அவர் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி நீங்கள் லைஃப் பார்ட்னரை கை கோத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறைவு. அப்போ இந்த காலகட்டத்தை அலர்ட், காஷன், நினைக்கிறதுக்கு மாறாக ஆகிவிட வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பேச்சினால் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற தாட்டுமே உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் சிவனேன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் அவங்க ஏதோ பேசுவாங்க, அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக விடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நேற்று இதானே சொன்னீங்க, இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்க, நேற்று சாரி கட்டிட்டு வான்னு சொன்னீங்க, இன்றைக்கி ஏன் சாரி கட்டுறேன்னு கேட்குறீங்க அப்படின்னு எதுவுமே கேட்டுற வேண்டாம். இந்த டைமை பாஸ் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் டக்குன்னு உங்களுக்கு கோவம் வர்றதுக்கோ, அந்த ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க மைனஸ் பண்ணால் டக்குன்னு உங்களுக்கு அதை ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் அதிகம். ஏன்னா சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ரெண்டுமே உஷ்ண கிரகங்கள். நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க, செவ்வாய் 6ல் இருக்குது. அப்போ தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்துடாதீங்க. இங்கே ஒரே ஒரு விஷயந்தான், டாக் லெஸ். வாட் எவர் யூ டாக், டோன்ட் டாக் இன் ஒன் வேர்ட். லெங்க்தியாக பேசுங்க, சாஃப்ட் வாய்ஸை பேசுங்க, யாரையும் உங்களை ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. நான் சொல்கிறது ஒர்க்லேயும் ஃபேமிலி லைஃப்லேயும் நீங்களும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த சப்ஜெக்டை ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த பயமும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா 101% முருகனுடைய வழிபாடு, முருகனுடைய ஸ்லோகங்கள், பொறுமையை கொடுக்கக்கூடிய உங்கள் குலதெய்வ வழிபாடு, விஷ்ணு சஹஸ்ரநாமம், லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு, அதே மாதிரி நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கேட்குறது, இது எல்லாம் நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ எல்லாம் முடியும்னா பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். பட் சாந்தம் சாந்தம் அப்படின்றது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் சூப்பராக இருக்கும். நீங்கள் பொறுமையாக இருங்க, மெடிடேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓம்ன்ற மூல மந்திரத்தை 3 தடவையாவது, நல்லது 9 தடவை சொன்னால், ஏன்னா செவ்வாய் 9. ஸோ 9 தடவை சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே மைண்டு காம் ஆகிடும். அலர்ட்டுன்ற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு சூப்பராக கிடைச்சிடும். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயமாக இந்த 40 நாளை நீங்கள் ஸ்மூத்தாக கடந்துட முடியும். ஸோ இந்த தாரக மந்திரத்தை கையில் வச்சுக்கோங்க. ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555